Finally, we got our DJI Mavic 4 Pro ட்ரோன் வச்சிருக்க ஒரு பிகினருக்கும் ஒரு மேவிக் 4 ப்ரோ ஆர் மேவிக் செக்மெண்ட் வாங்கணுன்றது ஒரு ட்ரீமாக இருக்கும். அந்த ஒரு வரிசையில் மேவிக்கில் லேட்டஸ்ட்டாக இருக்கிறது தான் மேவிக் 4 ப்ரோ. இப்போ வந்து சீல் கட் பண்ணலாம். ஆக்சுவலி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சீல் வந்து ப்ரோக்கன் ஆகிட்டு தான் வரும். அதுக்கு மேலே நம்ம நார்மலாக மேனுவல் சீல் தான் பண்ணுவாங்க. ஸோ வந்து பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலி ஸ்கேன் த கியூஆர் ஸ்போர்ட்ஸ் பாக்ஸ் பண்ணிடலாம். ஹே கைஸ், பேக் பார்க்க லைட்டாக லக்கேஜ் மாதிரி இருக்குது. பாக்ஸ் உள்ள அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. பாக்ஸ் சுற்றி கட்டி வச்சிடலாம். பேக்கே ஆனால் செம வெயிட்டாக இருக்குது. லைக் சூட் கேஸ் மாதிரி இருக்குது. மேவிக் சொல்லிட்டு நமக்கு பேக் மேலே போட்டிருக்காங்க. பேக் பிடிக்கிறதுக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரி லக்கேஜில் எடுத்துகிட்டு போகும்போது அதில் வைக்கிற மாதிரி ஒரு பேக்கில் ஒரு இது இருக்குது. லைக் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் இழுத்து ஓப்பன் பண்ணும் போது உள்ளே ஒரு மாதிரி டெக்ஸ்டர்டு லேயர் மாதிரி இருக்குது. ஆஸ் யூஷுவல் நமக்கு ஜிப்புல்ல இருக்க மாதிரி டிஜேயோட மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இன்னும் லைட்டாக வளைஞ்சிருக்குது. ஓ, லைக் இது பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுக்கலாம். பேட்ரிஸ் 3 பேட்ரி இருக்குது. ஆனால் ஓகே, 3 பேட்ரிஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ப்ரொப்ளர்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட ஆர்சி கண்ட்ரோலர் ஆர்சி ப்ரோ 2, லைக் மொபைல் மாதிரி 7-inch TFT டிஸ்பிளேயோட வர கண்ட்ரோலர் வச்சுக்கலாம். ஃபைனலி அவர் ட்ரோன், பிராண்ட் நியூ மேவிக் 4 ப்ரோ ட்ரோன் இருக்கு. சீடெல்லாம் சைட் சீல் கொடுத்துருக்காங்க. வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கில் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தா கேபிள்ஸ் பிரைடட் கேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 240 வாட்ஸ்க்கான சார்ஜிங் ஹப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பான்ச் முன்னாடி இருக்க பார்ட்டிஷனில் எதுவும் இல்லை. இப்போ பேக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ பேக் தூக்கி ஓர வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ட்ரோனை வந்து பிரிச்சுக்கலாம். வாவ், லைட்டாக குட்டியான மாதிரி பெருசாக இருக்குது. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஆர்சியை பிரிச்சுக்கலாம். பிராண்ட் நியூ ஆர்சி ப்ரோ 2 7-inch டிஸ்பிளே கண்ட்ரோலரோட பார்க்க ஜம்முன்னு குட்டியாக மொபைல் மாதிரி இருக்குது. பட் ஆனால் சைஸ் வைஸ் பார்க்கும்போது காம்பேக்டாக நம்ம ஆர்சி 2 மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஹப், மூணு பேட்ரிஸ், இது ஸ்டிக்கர்ஸ். நெக்ஸ்ட் அடிஷ்னல் ப்ரொப்பலர்ஸ். இன்சைட் பிரிக்கிறது. ஆறு 8 ப்ரொப்பலர்ஸ், அதாவது 2 செட் ஆஃப் ஹோல் பேர்.
நெக்ஸ்ட் வந்து C2C பிரைடட் கேபிள் நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் ஒன் இந்த குட்டியாக இருக்க பிளாக் கலர் பாக்ஸில் நமக்கு என்ன இவ்வளோ கேபிள்ஸ் இருக்குது. 3 pin 2 அடாப்டர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2 pin 2 அந்த அடாப்டர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஹப்புக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இத்தனை கொடுத்துருக்காங்க. அகெயின் ஒரு 2 pin 2 சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. another 2 pin 1 2 கிராஸ் பின். யூனிவர்சலாக நம்ம எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சார்ஜ் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்களா? இவ்வளோ கேபிள்ஸ் இருக்குது. ஃபைனலி நம்ம இந்தியன் பின் ரவுண்டு பின்னு கொடுத்து அதுக்கு ஒரு சாக்கெட் அடாப்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அகெயின் இந்தியன் பின் கான்செப்டில் ஒன்று. இதெல்லாம் எதுக்கு வருதுன்னு தெரியல, இனிமேல் தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைப்பில் அந்த பாக்ஸ் ஷேப் ஒன்று. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளாக் கலர் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான 240 வாட்ஸ் ஹப்பு இதான் நினைக்கிறேன். எஸ், 240 வாட் பேட்ரி ஹப்பு வந்து கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபைனலி நம்ம பாக்ஸ் உள்ள இருக்கிறது அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்வீட்டான ட்ரோன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RC Pro 2 கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பேட்ரி ஹப், அதாவது 3 பேட்ரி. இதோட என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 240 வாட்ஸ்க்கான சார்ஜர் அடாப்டர் 8 Pro ப்ளஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள்ஸ் வந்து இத்தனை வந்து கொடுத்துருக்காங்க, பவர் கேபிள்ஸ். நான் என்னென்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் Type-C to Type-C பிரைடட் கேபிள், நல்ல ஹெவியான கேபிள் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட பாக்ஸ் கிட், அதாவது RC2 Pro கண்ட்ரோலர் பேக்கிங் கிட்டில் வந்து கிரியேட்டர் காம்போ. அதாவது இதில் இன்ஃபீல்டில் வந்து 512 GB ஸ்டோரேஜ் வரும் அந்த பேக். ஸோ நம்மளோட ட்ரோன் எப்படி இருக்குது. வாவ், நைஸ். நம்ம மற்ற ஹேர் சீரிஸ் ட்ரோன்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொப்ளர் நம்ம போட்டுட்ருக்க மாதிரி இருக்கும். இதில் ஆல்ரெடியே ப்ரொப்ளர்ஸ் வந்து ஒரு செட்டு நமக்கு போட்டே வருது. ஸோ பியூட்டிஃபுல். ட்ரோனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த டேபிள் சைஸ் இருக்குது ஓவராலாக. கிம்பிள் வந்து 360 டிகிரி ரொட்டேஷன் கிம்பிள். வாவ், ஆசல்பேட் நேமு பிரிண்ட் பண்ணி செமையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி என்னென்ன பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு செட்டப் வீடியோஸ்லேருந்து எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டே ஜூன். எனக்கே ஆர்வமாக இருக்குது, என்ன பேசுறதுன்னே தெரியல. ஸோ பார்த்துக்கலாம். வாவ், சவுண்ட்ஸ் குட். நமக்கு பிரித்த உடனே டிஜேன்னு ஓப்பன் ஆகுது. செட்டப் இங்கிலீஷ். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி. ஒய்ஃபை இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒய்ஃபை கொடுத்துக்கலாம். ஸ்கைவில்ஸ் ஒய்ஃபை பாஸ்வேர்ட் 456 கனெக்ட் ஆயிடுச்சு. லோடிங்லேயே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. டைமிங் வந்து நம்ம கொல்கத்தா. இந்த டைம் ஜோனுக்கு ஒரு சர்ச் பாக்ஸ் கொடுத்தா எவ்வளோ ஈஸியாக இருக்கும். GMT கொல்கத்தா கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஓகே, நம்மளோட ஆல்ரெடி இருக்க அக்கௌண்ட் வந்து போட்டுக்கலாம். அப்லோடிங் டிவைஸ் இன்டு சர்வர். ஓகே, நம்மளோட ஹோம் ஸ்க்ரீன் வந்துருச்சு. பேசிக்ஸ் வந்து சொல்லி தந்துட்டுருக்காங்க. டர்ன் ஆன் பண்ணால் பவர் பட்டன். ஓகே, ஓப்பன் பண்ணால் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாலே பவர் ஆன் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து போர்ட்ரேட்டுக்கும் லேண்ட்ஸ்கேப் மோடுக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணாலே ஆயிரும். பேக் ஸ்விட்ச் நம்ம மொபைலில் பண்ணுற மாதிரி ஸ்வைப் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் ஒன் ரெக்கார்ட் அண்டு ஃபோக்கஸ் பட்டன் வந்து நம்ம நார்மல் RC2வில் இருக்க மாதிரி தான். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ
ரைட் டயல் வந்து ஜூமுக்கும் கிம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட் அது நார்மலான விஷயம்தான். லைக் அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் பட்டன், ப்ரெஸ் டு ஸ்விட்ச் கேமரா பேராமீட்டர்ஸ், அதாவது நம்ம கேமரா பேராமீட்டர்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரொட்டேட் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஐக்கான், அதாவது இந்த டைலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் போல். நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் மோட், நார்மலாக இங்கே ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சடன் பிரேக் அண்ட் ரிட்டர்ன் டு ஹோமோட ஃபங்க்ஷனுமே இங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5D ஃபங்க்ஷன் பட்டன், அதாவது நமக்கு லைக் ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒர்க் ஆகும். இது எல்லாமே நம்ம இன்டீரியரில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி நம்ம ஆண்டனாஸ் வந்து லைக் ஸ்ட்ரைட்டாக தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபைனலி ஓவரால் கம்ப்ளீட். Finally finish.